லாஸ்ட் வீடியோவில் நான் மதுரைக்கு பிரைடல் ஒர்க்குக்காக போகிறேன் அப்படின்னு சொல்லி தான் வீடியோ போட்டிருப்பேன். அதில் வந்து தர்ஷினியோட ரிசப்ஷன் லுக் தான் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக அந்த லுக் வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் வீடியோவோட லிங்க் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ இந்த வீடியோவில் அவங்களோட முகூர்த்தம் லுக் தான் நீங்கள் எல்லாரும் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இவங்க நைட்டு ஃபோட்டோ ஷூட்லாம் முடிச்சுட்டு ரூமுக்கு வரும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு 1:00 இருக்கும்னு நினைக்கிறேன். நான் எனக்கு சரியாக டைம் தெரியல. 1:00 இருக்கும். அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஹேர் எக்ஸ்டென்ஷன் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு, கண்ணில் லென்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்குலாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வேண்டியது இருந்தது. எல்லாமே முடிச்சுட்டு நான் போயிட்டு ஒரு 1 ஹவர் மட்டும் நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். டைம் பத்தாது தான். 1 ஹவர் வந்துட்டு கண்டிப்பாக பத்தாது. ஏன்னா நாங்கள் காலையில் வந்துட்டு இவங்களுக்கு 3:00 போல் நான் வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ணேன்னு சொன்னேன். இவங்க வந்து 5:30க்குலாம் ரெடியாக இருக்கணும்னு சொன்னாங்க. 5:30 to 6க்குலாம் ரெடியாக இருக்கணும்னு சொன்னாங்க. டைம் வந்து கண்டிப்பாக பத்தாது. சரி அட்லீஸ்ட் ஒரு மணி நேரமாவது நீங்கள் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரெஸ்ட் எடுக்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நானுமே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன் ஒரு மணி நேரம். இவங்க ரிசப்ஷன் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நாங்கள் 2 பேருமே டிஃபன் சாப்பிட போயிட்டோம். டிஃபன் சாப்பிட்டுட்டு வரும்போது இவங்க மாமியார் வந்து என்கிட்ட பேசினாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கா, அழகாக இருக்காடா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, திருப்தியாக வேலை பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னாங்க. எனக்குமே அது கேட்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இதே மாதிரி காலையிலையுமே அவளை ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம். நாங்கள் கண்டிப்பாக நான் சூப்பராக பண்ணி கொடுத்துட்றேம்மா, அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்னை கூட்டிகிட்டு போயிட்டு எங்கள் 2 பேரும் நிற்க வச்சு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் ரூமுக்கு போயிட்டோம். அப்புறம் எப்போதும் போல் அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் ஃபேஸ் மேக்கப் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். தர்ஷினி வந்துட்டு காலையில் 5:30க்குலாம் ரெடியாக இருக்கணும்னு சொன்னாங்க. 5:30 அப்படின்னா ஒரு 6:00 வந்து ரெடியாக இருக்கணும்க்கா, நான் கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேடா, நீங்கள் சொன்ன டைமுக்கு நான் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்களுக்கு மேக்கப் தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். காலையிலையுமே வந்து இவங்க கண்ணுக்கு வந்து லென்ஸ் கேட்டிருந்தாங்க. இவங்களுக்கு வந்துட்டு பியூர் ஏசல் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஒரு ப்ரௌன் ஷேடில் நல்லாயிருக்கும். இந்த டஸ்கி ஸ்கின் டோனுக்குலாம் அந்த லென்ஸ் வந்துட்டு நல்லாயிருக்கும். அதனால நான் அன்றைக்கி அதுதான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். தர்ஷினிக்குமே என்னோட மேக்கப் வந்து அவ்வளோ பிடிச்சிருந்தது. சொல்லிகிட்டே இருந்தாங்க, அக்கா நைட்டு மேக்கப் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அக்கா, அதே மாதிரி எனக்கு காலையில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தர்ஷினியோட தங்கச்சிக்குமே என்னோட மேக்கப் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் காலையில் வந்து சொன்னாங்க, என்னோட கல்யாணத்துக்கும் நீங்கள் தான் வரணும், மதுரைக்கு வருவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் கண்டிப்பாக வரேன், நீங்கள் நான் புக் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக வரேன்னு சொல்லியிருந்தேன். இவங்களோட மேக்கப் புக் ஆனதுமே எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களும் மதுரையில் தான் இருக்காங்க. ஆனால் இப்போ அவங்க சென்னையில் இருக்காங்க. அவங்களோட நேட்டிவ் வந்து மதுரை தான். நான் சொல்லியிருந்தேன் மதுரைக்கு நான் வரேன் அக்கான்னு சொன்னேன். நானும் லீவுக்கு ஊருக்கு போகிறேன்டா, நீங்கள் வந்துட்டு சொல்லுங்க ராணிமா, நானே வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன் ஃபங்க்ஷன் முடிச்சதுக்கு அப்புறமான்னு சொன்னாங்க. சரிங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து பக்கத்தில் என்ன கோவில்லாம் இருக்குது, அங்கே போயிட்டு என்ன ஸ்பெஷல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம், அதெல்லாம் வந்துட்டு ஒரு வீடியோவாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் பிளான் பண்ணோம். கடைசியில் என்னோட காலில் அடிப்பட்டதுனால அந்த பிளானும் சொதப்பிடுச்சு. எங்கேயுமே போக முடியல. நல்லபடியாக அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு சென்னைக்கு போய் ரீச் ஆனால் போதும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பரவாயில்ல, நம்ம இன்னொரு டைம் மதுரைக்கு கண்டிப்பாக போவோம்ல, போகும்போது நம்ம அந்த ஊரில் என்னென்னலாம் ஸ்பெஷல் இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு கண்டிப்பாக நாங்கள் வீடியோ எடுத்து ஒரு விளாகாகவே நம்மளோட சேனலில் கண்டிப்பாக நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். இப்போது அவங்களோட ஃபேஸ் மேக்கப் வந்து எல்லாமே முடிச்சாச்சு. ஐஷோட பார்த்தீங்கன்னா அவங்களோட சாரீ கலருக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி தான் போட்டிருந்தேன். ஒரே சாரீ தான், 2வது சாரீ சேஞ்ச் பண்ணுறதுலாம் இல்லை, ஒரே சாரீ தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த சாரீக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி தான் நான் ஐ மேக்கப் வந்து பண்ணியிருந்தேன். இவங்க வந்து மதுரையிலேயே ஜுவல் செட்லாம் புக் பண்ணியிருந்தாங்க. ரிசப்ஷனுக்கு அண்ட் வெட்டிங்க்கு 2த்துக்குமே அங்கேயே புக் பண்ணிட்டாங்க. ஜுவல் செட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. டபுள் சைடு நெத்தி சுட்டு தான் வந்து இவங்க செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஹேர் க்ளூ தான் நான் பண்ணியிருந்தேன். ஈவினிங் ரிசப்ஷனுக்கு பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்துகிட்டு 2 பக்கமும் வந்து பின்னல் கேட்டிருந்தாங்க. எனக்கு அதுவே பண்ணுங்க அக்கா, அது என்னோடய ஃபேஸ்க்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு அதுவே வந்து பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபேஸ் மேக்கப்லாம் முடிச்சுட்டு ஹேர் டூமே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மார்னிங் ஹேர் டூ மட்டும்தான் இவங்க ரெஃபரன்ஸ்க்கு வந்து எனக்கு ஃபோட்டோ வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஜடை ஃபுல்லாக வந்துட்டு மல்லிப்பூ வந்து சுற்றி விட்டுருங்கக்கா, அது வந்து அந்த எக்ஸ் டைப்பில் வரும்ல அந்த மாதிரி சுற்றி விட்டுடுங்க, இடையில வந்துட்டு ஜடபில்லை வந்து வைங்கன்னு சொல்லியிருந்தாங்க. மேலே வந்துட்டு 3 லேயர் வந்துட்டு வேணி சொல்லியிருக்காங்க அக்கா, எனக்கு அதுவுமே வச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. வேணி வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் பெரிய வேணியாக இருந்துச்சு. அந்த நந்தியாவட்டம் பூ வந்து ரொம்ப பெருசாக இருந்ததுனால நான் ஒயிட் அதுக்கப்புறம் கோல்டன் இது 2 மட்டும்தான் வச்சேன். அப்புறம் இன்னொரு கலர் வேணி வந்து கொடுத்துருந்தாங்க. அது ரெட்டாக பிங்கான்னு தெரியல. அது வைக்கும் போது ரொம்ப கொஞ்சம்
ஹார்டாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால அது மட்டும் நான் வைக்கல. 2 வேணி வச்சுட்டு பேக் சைடு வந்து அவங்க எப்படி கேட்டிருந்தாங்களோ அந்த மாதிரி தான் ஹேர் வந்து பண்ணி கொடுத்துருந்தேன். நெத்தி சுட்டி வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதனால தான் அவங்க இந்த பின்னல் ஹேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு வந்து ஈவினிங் ரிசப்ஷன் அண்டு வெட்டிங்கோட ஹேர் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நீட்டாக பர்ஃபெக்டாக வந்திருந்தது. நான் மதுரைக்கு போகும்போது கொஞ்சம் பயத்தோடு தான் போனேன். ஒன்று வந்துட்டு என்னோட ஹெல்த் இஷ்யூ ஒன்று, 2வது தர்ஷினியை நான் நேரில் ஒரு தடவை கூட பார்க்கல. ஃபங்க்ஷன் அன்றைக்கி தான் நான் அவங்கள பார்த்ததுனால ஹேர் டூலாம் எப்படி பண்ணணும் அந்த ஒரு ஐடியாவே கிடையாது. ஆனால் நல்லபடியாக அந்த ஹேர் டூ எல்லாமே வந்துட்டு அவங்களோட ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரியே பர்ஃபெக்டாக செட் ஆகிடுச்சு. ஃபைனல் அவுட்புட்மே ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. பரவாயில்ல, இந்த ஒர்க் எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் பயந்துகிட்டே போனேன். ஆனால் ரிசப்ஷன், வெட்டிங் 2மே அந்த ஃபைனல் அவுட்புட்டை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ திருப்தியாக இருந்துச்சு. பரவாயில்ல, நம்ம ரொம்ப சூப்பராக வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்ற ஒரு திருப்தியாக இருந்துச்சு எனக்கு. இந்த வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நான் கீழே உட்காந்து கால் நீட்டி போட்டுட்டு தான் வந்து ஹேர் டூ பண்ணிகிட்ருக்கேன். 3 to 4 hours நின்று ஒர்க் பண்ணக்கூடிய ஆள். இப்போ ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே நிற்க முடியல, உட்கார முடியல அப்படிங்கிறது மட்டும்தான் கஷ்டமாக இருந்துச்சு. தர்ஷினியோட ஃபங்க்ஷன் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு காலுக்கு மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு 2 கால்லையுமே சேம் ப்ராப்ளம் தான். டாக்டர் வந்து அப்போ சொன்னாங்க போகக்கூடாது அப்படின்ட்டு ஸ்ட்ரிக்டாக சொன்னாங்க. ஆனால் என்னால் இந்த ஒர்க்கை வந்து ஸ்கிப் பண்ண முடியல. ஏன்னா இவங்க என்னை நம்பி அந்த ஒர்க்கை வந்து புக் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நான் எக்காரணத்தை கொண்டு ஸ்கிப் பண்ணக்கூடாது, நல்லபடியாக போயிட்டு நான் முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என் மனசில் ஓடிட்டே இருந்துச்சு. சேம் டைம் என்னோடய ஃபேமிலியோட சப்போர்ட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒர்க்கை வந்து நான் பண்ணியிருக்க முடியாது. அவங்களுக்கு வந்து நான் அவ்வளோ தூரம் இந்த காலை வச்சுட்டு போய் ஒர்க் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அவங்க தான் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. நல்லபடியாக நீ போயிட்டு வர அனிமா, நீ வந்து மேக்கப் வந்து சூப்பராக பண்ணிவிடுவேன், அதெல்லாம் பயப்பட வேண்டாம், ஆனால் பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. முக்கியமாக என்னோடய ஹஸ்பண்ட் சப்போர்ட் இல்லை அப்படின்னா இவ்வளோ தூரம் நான் இந்த ஒர்க்கை வந்து அழகாக பண்ணியிருக்க முடியாது. என்னோடய ஃபேமிலி சப்போர்ட் தான் இதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காரணமே. அதனால் என்னோடய ஃபேமிலிக்கு தான் நான் வந்து ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஃபைனலாக தர்ஷினி வந்து அவங்களோட வெட்டிங்க்கு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க. எல்லாமே சூப்பராக இருந்தது. அவங்களோட ப்ளவுஸுமே ரொம்ப சூப்பராக அழகாக இருந்தது. டிசைன் ஒர்க் எல்லாமே பண்ணி மேக்கப்லேருந்து ஹேர் டூ எல்லாமே ரொம்ப சூப்பராக வந்துருந்தது. 2 ஈவெண்ட்லையுமே தர்ஷினி செம்ம க்யூட்டாக அழகாக இருந்தாங்க. கண்டிப்பாக இந்த மேக்கப் லுக் வந்து உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த மேக்கப் லுக் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் இன்னொரு பிரைடல் vlogல உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.